இந்த வீடியோவில் நாங்கள் 2024 எம்சிக்கு வந்து 37வது எம்சிக்கு பார்ப்போம். 37வது எம்சிக்கு 37வது எம்சிக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுக்கு கீழே ஸ்கேன் பிரிண்ட் ஒன்று விழும். அதோட நான் வாசிக்கிறேன். ஒரு செவ்வக சமபக்க கண்ணாடி அரியத்தின் அடி உருவீட் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகிறது. திரவ மேற்பரப்புக்கு சமாந்தரமாக ஒரு நிற ஒளிக்கதிர் அரியத்தினுள்ளே புகுந்து கண்ணாடி திரவ இடைமுகத்தின் வழியே செல்லுகிறது. திரவத்தின் முறிவு சுட்டி யாதன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய இப்படிதான் செவ்வகாரியம் ஒன்று இப்படி வைக்கப்பட்டிருக்குது. ஒரு அதாவது நீர் பரப்புக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு திரவ பரப்பு, நீர்ன்னு சொல்லலாது திரவ பரப்பு வைக்கப்பட்டிருக்குதுல. அந்த இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த திரவ பரப்பினுடைய முறிச்சுட்டி கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதை முறிச்சுட்டி N2 என்றும் இதை வந்து நான் இதில் உள்ளதை N1 என்றும் இது N என்றும் எடுக்கிறேன். வழியில் உள்ளதை N என்றும் எடுக்கிறேன். இப்படி இருக்கும்போது இதுல கதிர் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதுக்கு சமாந்திரமான ஒரு கதிர் உண்டு இதுல வந்து விழுது. இதுல வந்து இப்படி இந்த கதிர் வந்து விழுது. இப்படி விழுற கதிர் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டோம்னா, இது செவ்வனோட வந்து விழுந்தா என்னுடைய முறிகதிர் வந்து கிட்டத்தட்ட இதுல 30 பாகையில வந்து முறியுது. இதுக்கு 30 பாகையில இருக்குதான். இது 30 வகையா இருக்கான். அதுக்கு பிறகு என்ன செஞ்ச கதிர் வந்து அவதி நிலையோட இஞ்சால வெளியில போகுது. இப்ப இது எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து இது 90 இருக்கும் பாகை. இது எத்தனை பாகையா இருக்கும்? இது 45 தந்திருக்கிறாங்க. அப்ப இதுவும் 45 வரும். அப்ப இது 135 வரும். அவை இதை கூட்டினோம்னா 45. அப்ப மொத்தமா எங்களுக்கு 15 பாகைன்னு வரும். அப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இது 15 பாகைன்னு சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 75 பாகை. என்ன 90 தானே. அப்ப இது வந்து படுகோணம் வந்து எங்களுக்கு 75 பாகையாக வரும். சரியா? இப்ப நாங்க இதன் முறிவு சுட்டிக்குரிய கோவையை ஒன்று எழுதி கொண்டு வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு கடைசி திரவத்தினுடைய முறிவு சுட்டி N2 எடுக்கலாம். அப்ப இந்த புள்ளியில இந்த புள்ளிக்கு வந்து நாங்க வந்து நிலண்ட இதை நாங்க பாய்ச்சோம்னா, சமன்பாடு பாய்ச்சோம்னா இதுக்கு படுகோணம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? ரைட். இப்ப இந்த இருக்கிற இதன் அடிப்படையில் இது வந்து 90. அப்ப இது வந்து எங்களுக்கு இது 45ன்னு சொன்னா இதுவும் 45 வகையா தான் இருக்கும். இதுவும் 45 வகையா தான் இருக்கும். அப்ப இதுக்குள்ள என்ன பண்ணா, என்ற புள்ளிக்கு ஏயில் இதுல வந்து என்ன வரப்போகுது? sin 45 பாகை ஏ சமன் என் முறிச்சுட்டி யார முறிச்சுட்டி என்ன போடுங்க. ஏன் பிரச்சனை என்ன போட்டோம். இது இதுக்குள்ளால வருது. அப்ப படுவோம் sin 30 பாகை எதுக்கு? N1க்கு. இது N1. இதுல இருந்து நாங்க N1 எடுத்துடலாம். இது 1 45. ஆக இது அரை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு 45 இங்கில் அரை. அப்ப 1 வர்க்கம் மூலம் 2 தர அரை என்று வரப்போகுது. அரைன்னா அரை என்று வரப்போகுது. அப்ப தர 2 என்று வரும். தர 2 என்று வரும். இதை நாங்க சுருக்கி எடுத்தோம்னா வர்க்கம் மூலம் 2 தான் N1 இருக்கும். அப்ப பியில் நான் பி என்ற புள்ளி இருக்கேன். பியில் இது 75, இது 90. அப்ப sin 90 அது அவதி நிலையில் எழுதலாம், பரவாயில்ல. sin 90 சேர்த்து இது N2 சமன் இஞ்சால பக்கத்துக்கு என்ன வரப்போகுது? sin 75 தர N1. N1க்கு நேரவே எழுதினோம்னு சொன்னா sin 75 பாகை தர N1க்கு வர்க்கம் மூலம் 2. அப்ப N2
அப்ப இதுல இருந்து நாங்க எடுக்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னா, சரி இதுல விடையை பார்த்தோம்னு சொன்னா விடை நேரடியாக வருது. வர்க்கமூலம் 2 சைன் 75 வருது. அப்ப இது விடையில இருக்குது. விடை 2வது விடை வருது. விடை 2வது விடை. விடை 2. இதுக்குரிய விடை 2 வருது. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்றேன்டா இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க.